ஆக்சுவலி இந்த இடம் இப்படி தான் இருக்கும் பாருங்க. பயங்கர இருட்டாக இருக்கு பாருங்கள். இந்த சைடெலாம் ஒன்றுமே இருக்காது. இந்த மாதிரி இருக்கும். என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த சைடு வந்துட்டு யாரோ நின்றுட்டுருக்காங்க, நடக்கிறாங்க. அதாவது நம்ம போகும்போது ஆர்டர் எடுத்துகிட்டு போகிறோம் இல்லைங்களா, இந்த சைடெலாம் வந்துட்டு கூப்பிடுற மாதிரி இருக்குது அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க பசங்க. வணக்கம். அதாவது நான் தான் உங்கள் விஸ்வநாதன். ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு இந்த பிளிங்கிட்டை பற்றி டவுட்டு கேட்டிருந்தீங்க. ஸோ பிளிங்கிட்டில் நான் தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இது நம்மளுடைய புது சேனல். ஒருவேளை நீங்கள் நம்மளுடைய மற்ற யூடியூப் சேனல்லேருந்து வரீங்கன்னா ரொம்ப நன்றி. என் பேச்சை கேட்டு இந்த வீடியோ பார்க்க வந்ததுக்கு. நிறைய பயனுள்ள தகவல்கள் அப்படின்றது எப்படி நம்ம சேனலில் கொடுத்துட்டு இருக்கோமோ, நீங்கள் வந்த சேனல், ஏன்னா நம்ம எல்லா சேனலுமே பயனுள்ள தகவல் தான். ஆன்மீகத்தில் தொடங்கி ஃபினான்ஷியல் வரைக்கும் எல்லாம் பயனுள்ளது தான். ஸோ அதே போலவே இதுவும் பயனுள்ளதாக இருக்கும். அன்றாட என்னுடைய லைஃப்பை நான் காட்டினாலும் இதுலேயும் பயனுள்ள விஷயங்கள் அப்படின்றது இருக்கும். ஏன்னா நான் வந்துட்டு ஆல்ரெடி ஒரு ஃபினான்ஷியல் இதில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அந்த வேலையும் பார்த்துக்கிட்டு யூடியூப்ல ஒரு 5 சேனல் நடத்திக்கிட்டு நான் இப்போ வந்து பார்ட் டைமாக வந்து பிளிங்கிட்லையும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஸோ இப்போ முதல்ல நம்ம என்ன பார்த்துடலாம்னா, எனக்கு 2 நாள் வேலை செஞ்சேன். அந்த 2 நாளுக்கான சம்பளம் என்னன்னு பார்த்துடலாம். ஸோ நேற்று வந்துட்டு நான் போகல, ஏன்னா மழை பெஞ்சதுனால வந்துட்டு நேற்று போகல. ஓஎம்ஆர்ல பயங்கர டிராஃபிக் இருக்கும், அதனாலே நான் போகல. நான் எனக்கு இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா 800 ரூபா 93 பைசா அப்படின்றது வந்துட்டு எனக்கு இப்போ வரைக்கும் வந்த சம்பளம் அப்படின்றது இருக்குது. ஸோ அவைலபிள் கேஷ் அப்படின்றது நம்ம 1000 ரூபா மேலே வந்தாலும் எடுத்துக்கலாம். ஸோ அடுத்தது இதில் வந்துட்டு முக்கியமாக நான் கிட்டத்தட்ட வந்துட்டு எத்தனை ஆர்டர் நம்ம பார்த்தேன், இந்த 800 ரூபாய்க்கு எத்தனை ஆர்டர் பார்த்துருப்பேன் நீங்கள் நினைக்கிறீங்க? ஸோ வந்துட்டு இங்கே நீங்களே பாருங்க. ஸோ 800 ரூபாய்க்கு கிட்டத்தட்ட 10 ஆர்டர் தான் பார்த்துருக்கேன். 10 ஆர்டருக்கு வந்துட்டு நான் வந்து 800 ரூபா அப்படின்றது வந்துட்டு எடுத்திருக்கேன். ஸோ பெருசா இல்லை, 2 நாள் காலையில வந்துட்டு காலையிலன்ற மாதிரிங்க, அதாவது ஈவினிங் ஒரு 8 மணிக்கு 7, 7:30, 8 இந்த மாதிரி வந்துட்டு கிக்கு வந்துட்டு புக் பண்ணிடுவேன். புக் பண்ணிட்டு 8 to 11 அப்படின்றது பார்ப்பேன். 10:30 மணிக்கு மேலே ஆர்டர் வராது. ஸோ 8 to 11 அப்படின்றத பார்த்துட்டு ஸோ நேராக வீட்டுக்கு வந்துடுவேன். ஆக மொத்தம் ஒரு நாள் வந்து 5 ஆர்டர் விழுந்துச்சு. இன்னொரு நாள் பார்த்தீங்கன்னா 6 ஆர்டர், அதாவது முந்தா நேற்று பார்த்தீங்கன்னா 6 ஆர்டர் அப்படி, வியாழக்கிழமை 6 ஆர்டர், புதன்கிழமை பார்த்தீங்கன்னா ஸோ வந்துட்டு 5 ஆர்டர் அப்படின்றது விழுந்துச்சு. எனக்கு புதன்கிழமை தான் அதிகமாக வந்துச்சு, வியாழக்கிழமை கூட கம்மியாக தான் வந்துச்சு. ஆர்டர் வந்துட்டு இதுதான், ஆனால் நமக்கு அமௌண்ட் வந்துட்டு பெருசாக வரும் இல்லைங்களா. ஸோ பெட்ரோலும் பார்த்தீங்கன்னா எனக்கு என் வண்டி இங்கே பெட்ரோல் மைலேஜ் தராமல் இருந்துச்சு, ஆனால் அங்கே வந்துட்டு மைலேஜ் சூப்பராக கொடுக்குது. லாங் ஓட்டுற இல்லைங்க, ஒரே ஸ்ட்ரெச் தான், அங்கேயும் நிற்க போகிறது கிடையாது, ஒரே ஸ்ட்ரெச்சில் வந்துட்டு அடிக்குது. ஓகே, இப்போ பிளிங்கிட்ல எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். ஸோ பிளிங்கிட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அதில் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னா, நீங்கள் வந்துட்டு ஒரு ஆப் அப்படின்றது பிளிங்கிட் ஆப் இருக்குது. ஸோ அதை நீங்கள் பிளே ஸ்டோர்லேயே வந்துட்டு இருக்குது, அதை போய் டவுன்லோட் பண்ணிக்கிட்டு அதன் மூலயமா நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஒருவேளை உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சொல்லுங்கள், அதை ஒரு வீடியோவாக கூட நான் உருவாக்கி கொடுக்குறேன். எத்தனை பேர் கேட்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் ஒரு வீடியோவாக உருவாக்கி கொடுக்குறேன், அது எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ரொம்ப சிம்பிள் தான். பிளிங்கிட் வந்துட்டு எப்படி வந்துட்டு லாகின் பண்ணுறது அப்படின்னு நானும் யூடியூப்பை பார்த்து தான் போனேன். ஸோ நிறைய பேர்ட்ட கேட்டேன், அவங்க சொல்றது பெருசாக தெரியல. அதனாலேயே நான் இதுக்காக பார்ட் டைமுக்காகவே ஒரு சேனல் ஆரம்பிச்சேன். நான் அதுக்காகவே ஆரம்பிச்சேங்க. பிளாக்ன்றது பொதுவாக நம்மளை பற்றி பேசலாம்னு வச்சிருந்தேன். ஸோ பார்ட் டைமுக்காகவே இது ஆரம்பிச்சு அதுதான். சரி, ஓகே. இப்போ நீங்கள் என்ன பார்க்க போறீங்கன்னா, அடுத்து நான் நைட்டு டெலிவரி பண்ணேன், அது எப்படி இருந்துச்சு, பேய் வந்துட்டு பிளேஸ் அப்படின்றது ஒன்று இருந்துச்சு, அதெல்லாம் போய் பாருங்க. ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அண்டு நான் என்ன சொல்றேன்னா, நம்ம காசு இல்லாமல் கஷ்டப்படுறதை விட காசுக்காக வந்துட்டு வேலை செஞ்சு கஷ்டப்படுறதுல எந்த தப்பும் கிடையாது. ஸோ மற்றவங்கள்ட்ட கையேந்துறது, ஒருத்தர்கிட்ட போய் காசு கேட்டு அவங்க இல்லைன்னு மறுக்கிறதுல எவ்வளோ அவமானம் இருக்குது தெரியுங்களா, எவ்வளோ மனசு கஷ்டமா இருக்கும் தெரியுங்களா. அந்த மாதிரி நம்ம வந்துட்டு அசிங்கப்படுறதுக்கு டைரக்டா நம்ம என்ன பண்ணலாம்னா, உழைச்சிட்டு பட்டு போயிடலாமே, கஷ்டப்பட்டுட்டு போயிடலாம். அசிங்கப்படுறது கஷ்டப்பட்டுட்டு போயிடலாம் அப்படின்றதான் என்னுடைய எண்ணம். அப்புறம் ஒரு சிலர்லாம் இது ஏதோ எனக்கு ஒரு மாதிரி இருக்குங்க, இந்த மாதிரிலாம் நான் எப்படி போய் பார்க்கறது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி மட்டும் யோசிக்காதீங்க. உங்களை பத்தி இன்னைக்கு தப்பா யோசிக்கிறவன் எவனுமே நாளைக்கு உங்களுக்கு ஒண்ணுன்னா வந்து நிற்க மாட்டான். அதனாலதான் சொல்றேன். ஸோ நீங்கள் போய் அந்த வீடியோ பாருங்கள். ஸோ நம்ம இனி தொடர்ந்து நிறையா வந்துட்டு நீங்கள் பிளிங்கிட்டை பற்றின டவுட் இருந்ததுன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து ஒன்று நான் வீடியோ உருவாக்குறேன். இது சும்மா நம்ம ஆஃபீஸ் செட்டப் காட்டணும் அப்படின்றதுக்காக தான். ஸோ ஏன்னா நம்ம இது மட்டும் பண்ணல, இதுக்காகவும் சேர்த்து பண்ணுறோம் அப்படின்றதுக்காக தான் இது. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நான் இனி ஆன் த ஸ்பாட்டே மைக்கெல்லாம் எடுத்துகிட்டு போயிடுவேன். ஆன் த ஸ்பாட்டே வந்துட்டு அங்கே எனக்கு என்ன அனுபவம் நடந்தது, இன்னைக்கு ஒரு ஆர்டர் எப்படி நான் பிக்கப் பண்ணேன், எப்படி ஸ்கேன் பண்ணேன் அப்படிங்கிறது ஷார்ட் வீடியோவில் போட்டிருப்பேன். ஸோ நீங்கள் இன்னும் அங்கே போய் பார்த்தீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். ரொம்ப வருஷம் ஆச்சுங்க இந்த மாதிரி நைட் டைம்லலாம் டிரைவிங் பண்ணி. ரொம்ப ஜாலியாக இருக்குது. அதாவது பகலில் நம்ம ஓட்டுறோம் இல்லைங்களா, பகலில் ஓட்டும் பொழுது நமக்கு என்னென்னா ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் அப்படின்றது வந்துக்கிட்டே இருக்கும். பட் நைட் அப்படின்றது கிடையாது, டிராஃபிக் இருக்காது, சூப்பராக இருக்கும். அதனாலேயே தான் நான் நைட்டை வந்து சூஸ் பண்ணுவேன். ஆக்சுவலி கஸ்டமரோட லொக்கேஷன் இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு ரொம்ப லாஸ்ட்டில் இருக்கக்கூடிய வீடு அதுதான். மணி இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா நமக்கு எத்தனைனா 10 ஆகுது. கரெக்டாக இந்த இடம் தான் கெஸ் பண்ணேன். அதே போல் இங்கே மழை பெய்யக்குள்ளே இந்த துறப்பாக்கம் நிலையெல்லாம் பார்த்தீங்கன்னா பேக் சைடில் தண்ணி நிறையா நிற்கும்.
நான் பார்த்துருக்கேன். நான் நிறையா தடவை இந்த சைடு வரும்போது பார்த்துருக்கேன். ஆக்சுவலி இந்த சந்தில் வந்துட்டு நாங்கள் ஆர்டர் டெலிவரி பண்ண வருவோம் இல்லைங்களா, அப்படி வந்துட்டு டெலிவரி பண்ண வரும்போது இந்த இடத்துல என்ன சொல்லுவாங்கன்னா, அதாவது பேய் இருக்கும் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம டெலிவரி பசங்களாம் இருக்கிறாங்க இல்லைங்களா, டெலிவரி பசங்களாம் வரக்குள்ள அவங்க என்ன சொல்லுவாங்க, ஏன்னா இது பயங்கர காடாக இருக்கும். நான் காட்டுறேன் பாருங்கள், நீங்களே பாருங்கள், பயங்கர காடாக இருக்கும். இந்த இடத்துல வந்து பேய் இருக்குன்னு சொல்லுவாங்க. நான் பின்னாடி கேமரா வந்து ஆன் பண்ணி காட்டுறேன். இப்போ இருக்கக்கூடிய கேமராலாம் அந்த நைட் விஷன் ஆன் ஆகிறதுனால உங்களுக்கு நல்லா பிரைட்னஸாக தெரியும். ஆக்சுவலி இந்த இடம் இப்படி தான் இருக்கும். உங்க பாருங்க, பயங்கர இருட்டாக இருக்கு பாருங்கள். இந்த சைடெலாம் ஒன்றுமே இருக்காது, இந்த மாதிரி இருக்கும். என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த சைடு வந்துட்டு யாரோ நின்றுட்டுருக்காங்க, நடக்கிறாங்க. அதாவது நம்ம போகும்போது ஆர்டர் எடுத்துகிட்டு போகிறோம் இல்லைங்களா, இந்த சைடெலாம் வந்துட்டு கூப்பிடுற மாதிரி இருக்குது அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க பசங்க. நிறைய பேர் நடக்கிறத பார்க்குறேன்லாம் சொல்லியிருக்கிறாங்க. நான் நிறைய தடவை பார்த்துருக்கேன்டா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நான் வரும்பொழுது வந்துட்டு எனக்கு அந்த மாதிரிலாம் எதுவுமே தோணுது கிடையாது. நான் மோஸ்ட்லி வந்துட்டு நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த சைடு ஆர்டர் வந்துச்சுன்னா ரிஜெக்ட் அடிச்சு விட்ருவேன். நான் அப்புக்கு ஃபோன் பண்ணிலாம் சொல்ல மாட்டேன் அப்போல்லாம் வந்துட்டு. ஸோ அதுக்கப்புறம் நான் பேங்க் எக்ஸாம் எழுதிட்டு நான் பேங்க்கில் ஃபுல்லாகவே போயிட்டேன். நான் அதுக்கப்புறம் நான் இந்த பக்கமே இந்த ஆர்டர் அப்படின்றது வரல. இப்போ ரொம்ப நாளாக நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க, நீங்கள் வந்துட்டு இந்த ஆன்லைன் டெலிவரி வீடியோ போடுங்க பிரதர் அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. பாருங்க எப்படி பார்த்தீங்களா, ஃபுல்லாக காடாக தான் இருக்கும். ஆக்சுவலி இப்போ எல்லாம் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, அதனால் அங்கங்கே வண்டி நம்மளால் பார்க்க முடியுது. ஆனால் இதுக்கு முன்னே அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ரொம்ப இருட்டாக இருக்கும். ஆனால் எனக்கும் கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். அது 1000 நம்ம வந்துட்டு பேய் இருக்குது அப்படின்றது வந்துட்டு சொன்னாலும், அதாவது இல்லை அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டாலும், பட் இருந்தாலும் மனசுக்குள்ளே ஒரு பயம் அப்படின்றது இருக்குங்க, கம்பல்சரி இருக்கும். ஏதாவது ஒன்று யாராவது ஒருத்தர் ஆள்கள் வந்துட்டாங்கன்னா, ஏதாவது குடிச்சிட்டு போகிறதுல ஏதாவது சண்டைக்கு வர்றது, இந்த மாதிரி ஏதாவது வந்துட்டாங்கன்னா, ஏன்னா அப்போல்லாம் வந்துட்டு இந்த டெலிவரி பர்சன்கிட்ட இருந்து என்ன செய்வாங்கன்னா வந்துட்டு காசு பிடிப்பாங்க. அந்த மாதிரி இதெல்லாம் நடந்துகிட்டு இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி இன்சிடெண்ட்டும் ஆகிட்டு இருந்ததா, அதனாலேயே எனக்கு கொஞ்சம் பயம் இருக்கும். ப்ளஸ் பேயும் பயம்தான், இதுவும் வந்துட்டு ரெண்டுமே தான்.